அனைவருக்கும் வணக்கம். உங்களோட நான் ரேவதி. என்னடா லைஃப் இது, ச்சே செத்துரலாம் போல இருக்கு. எத்தனை பேருக்கு தோணியிருக்கும், ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு அந்த விஷயம் தோணியிருக்கும் இல்லையா? ஏன் சாகணும், எதுக்காக சாகணும்? நம்மளை சாகடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்துதான் காட்டணும். எப்படா இவன் தோத்து போவான் அப்படின்னு கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு டாக்டர் பர்வீன் சுல்தான் அழகா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. டேய், ஏன்டா சாகணும்னு நினைக்கிற? உனக்கான உயரம்னு ஒன்று இருக்கு, கடவுளால் விதிக்கப்பட்டது. அந்த உயரத்தை நீ அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீ சாகலாம். ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரு முறை தான். அப்போ உனக்கு சாதிக்கணும்னு என்ன உயரம் இருக்கோ அதை தொற்று, அதுக்கப்புறம் வந்ததை பார்த்துக்கலாம். அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? நம்ம இந்தியாவோட யங்கஸ்ட் ஃபீமேல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மிஸ் நேகா அவர்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 3 வருஷம் நோ மொபைல் ஃபோன், நோ ஃபங்க்ஷன்ஸ், எவ்வளோ ஃபீலிங்ஸ், எவ்வளோ எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணதோட விளைவு அவங்க அந்த ஹைட்டை தொட்டிருக்காங்க இல்லையா? ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்றது. இன்னைக்கு எவ்வளோ பேர் டெட்டில் 1 மார்க் போச்சு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் 1 மார்க் போயிடுச்சு, இதனால துவண்டு போய் மனசு உடஞ்சி போய் தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் வேண்டாம். நம்மனாலையும் அந்த ஹைட்டை தொட முடியும். உங்களுக்கு எந்த ஹைட்டு நியமிக்கப்பட்டிருக்கோ கண்டிப்பாக அதை உங்களால் தொட முடியும். கண்டிப்பாக உங்களால அச்சீவ் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். நன்றி.